ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ಕಾವೇರಿ ನೀರಾವರಿ ವಿಚಾರದಲ್ಲಿ ಏನು ನಿನ್ನೆ ಸ್ವಲ್ಪ ನೀರು ಬಿಡಬೇಕು ಅಂತೇಳಿ ಆದೇಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಮಗಿನ್ನ ವರ್ಣ ಕೃಪೆ ತೋರಿಸಿಲ್ಲ. 2 ಬಾರಿ ಅವರು ಅವ್ರ ರಿಕ್ವೆಸ್ಟ್ನ ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. ಈ ಬಾರಿ ಸ್ವಲ್ಪ ನೀರು ಬಿಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸೊ ನಾನು ಅವ್ರ ಆರ್ಡ್ರನ್ನ ಅಪೀಲ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಮಂತ್ರಿಗಳು ರಾಮಲಿಂಗಾರೆಡ್ಡಿಯವರು ಮತ್ತು ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಿಗಳ ಹತ್ರ ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅಗೇನ್ಸ್ಟ್ ದಟ್ ಆರ್ಡರ್ ವಿ ಆರ್ ಅಪೀಲಿಂಗ್. ಸೊ ಆಮೇಲೆ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತೀವಿ. ಅದಾದಮೇಲೆ ನಾನು ಅಪೋಸಿಷನ್ ಪಾರ್ಟಿ ಲೀಡರ್ಸ್ ಹತ್ರ ಕೂಡ ನಾನು ಬೆಂಗಳೂರು ಹೋದ್ಮೇಲೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಮಾತಾಡಿ ಆಮೇಲೆ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡ್ತೀನಿ. ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕೂಡ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ, ಕೆಲವು ವಿಚಾರಗಳನ್ನ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಅವರು ಇಂಗಿತವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಚೀಫ್ ಸೆಕ್ರೆಟರಿಗೂ ಲೆಟರ್ ಬರೆದಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಹತ್ರನೂ ಫೋನಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ನಾವು ಕೂಡ ಗೌರವದಿಂದ ಅವ್ರಿಗೆ ನೋಡಬೇಕಾದ್ದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. ಆಯಿತು ಬನ್ನಿ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ. ಜೊತೆಗೆ ನಾನು ಕೂಡ ನಮ್ಮ ರಾಜ್ಯದ ಕಾವೇರಿ ಜಲಾನಯನ ಪ್ರದೇಶದ ಕೂಡ ನೀವು ನೋಡಿ ಅಂತ ಕೂಡ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅದಕ್ಕೆಲ್ಲ ವೀಕ್ಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ವ್ಯವಸ್ಥೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಕೂಡ ಹೇಳಿದ್ದೇನೆ. ಅದು ನೋಡೋಣ ಅವರ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ, ಏಕೆಂದರೆ ಅವ್ರಿಗೂ ಫ್ಯಾಕ್ಚುಯಲ್ அனுபவம் ஆகுது. பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழகத்திற்கு தற்போது தண்ணீர் திறந்துவிட வாய்ப்பில்லை என்ற ஒரு இதை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், தொடர்பான விரிவான தகவல். கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டுவதற்கு கர்நாடகா தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில நேற்றைய முன்தினம் டெல்லியில அனைத்து கட்சி எம்பிக்கள், கர்நாடகாவை சேர்ந்த எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் நடத்தி இருந்தார். அதோடு வழக்கறிஞர்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடோ அல்லது சட்ட ரீதியாக அணுகுவதற்கான ஆலோசனைகளையும் டி.கே. சிவகுமார் டெல்லியில முகாமிட்டு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில சில மணி நேரங்களுக்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பு என்பதை டி.கே. சிவகுமார் நடத்தியிருந்தார். இந்த செய்தியாளர் சந்திப்புல தமிழ்நாட்டை சார்ந்து சில முக்கியமான தகவல்களை வழங்கி இருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரிடம் தொலைபேசி மூலமாக பேசியதாக டி.கே. சிவகுமார் இன்று நடைபெற்றக்கூடிய செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். காவிரி விவகாரத்துல பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்க தமிழ்நாடு முதல்வர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த தொலைபேசி உரையாடலின் போது என்ற கருத்துக்களையும் டி.கே. சிவகுமார் பகிர்ந்திருக்கிறார். மேகதாது உள்ளிட்ட கர்நாடகாவினுடைய நீர்நிலைகளை பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் விஜய் ஒருவேளை விருப்பம் தெரிவித்தால் அதற்காக ஹெலிகாப்டர் என்பதும் தயார் நிலையில் கர்நாடக அரசு வைத்திருக்கிறது. மேலும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நீர் இருப்பு உள்ளிட்ட விவகாரங்கள், இந்த மேகதாது விவகாரத்துல சட்ட ரீதியாக என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது உள்ளிட்டவற்றை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு விளக்கம் அளிப்பதற்கு வழக்கறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் குழு தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் வழங்கியிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகா சென்று கர்நாடகா மாநிலத்துடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை சந்திக்க இருப்பதாக தமிழ்நாட்டினுடைய மூத்த அமைச்சர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது உறுதிப்படுத்தி இருந்த நிலையில இன்று டெல்லியில செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். தொலைபேசி உரையாடலின் போது டி.கே. சிவகுமாருடன் பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முதலமைச்சர் விஜய் விருப்பம் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு முக்கியமான விவகாரத்தையும் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். எனவே ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகா செல்வது என்பதும் உறுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் மேகதாது விவகாரங்கள் தொடர்பாக பல கட்ட ஆலோசனைகளை முதலமைச்சர் விஜய் நடத்த திட்டமிட்டதும் டி.கே. சிவகுமார் செய்தியாளர் சந்திப்பின் மூலம் உறுதியாக இருக்கிறது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.